நான் இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் கொஞ்சம் சீரியஸானது தான். இஸ்ரேல், யுஎஸ், ஈரான் வார் போயிட்டுருக்குது. அதனால் ஆயிலுடைய விலை $80 தாண்டி கிட்டத்தட்ட போயிட்டுருக்குது. தங்கத்தோட விலை ஒரு பக்கம் அதிகமாகிட்டுருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லி உலகத்தில் 20% எண்ணெயை அதாவது க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதை கொண்டு வரக்கூடிய அந்த கடல் பாதை அது ஈரானால் தடுக்கப்பட்டிருக்குது. அது தடுக்கப்பட்ட உடனே உலகம் முழுக்கவே இந்த ஆயிலுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டுருக்குது. இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களாகிய உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இந்த போர் சூழல் அப்படிங்கிறது ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உண்டு பண்ணும். நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ எல்லாம் குறைஞ்சிட்ருக்குது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதிலை முதல்ல சொல்லிடுறேன், நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பயப்பட வேண்டியது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இல்லை, இன்ஃப்ளேஷன் பற்றி. ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில், எஸ்ஐபியில் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அதனுடைய வேல்யூ ரொம்ப கீழே குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி பற்றின தெளிவான புரிதல் இல்லாதவங்க இந்த நேரத்தில் பயப்படுவீங்க. இதை விற்றுட்டு வெளியே வந்துடலாமா, ஏன்டா நம்ம இதில் போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே பயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நிதானமாக நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் நீங்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும், உங்களுடைய பயத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக யாரை டார்கெட் பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்டராக நான் இப்போ டார்கெட் பண்ணலை. இண்டெக்ஸ் ஃபண்டில், லார்ஜ் கேப் ஃபண்டில் இந்த மாதிரியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். மற்ற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் ஒரு சில வார்னிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது இந்த வீடியோனுடைய கடைசியில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேறு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோவோட முக்கியமான விஷயத்தை முதலாவது பேசிடலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ரொம்ப முக்கியமாக ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் இருக்கக்கூடியவங்க, லார்ஜ் கேப்பில் போட்டிருப்பீங்க, இண்டெக்ஸ் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த போர் சூழலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, உங்களுடைய முதல் ஸ்ட்ரென்த்தே நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது லார்ஜ் கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தரமான கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது இவங்க 2008 ரிசெஷனை தாண்டி வந்தவங்க, கோவிடை தாண்டி வந்தவங்க, ரஷ்யா உக்ரைன் போரை தாண்டி வந்தவங்க, சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போர் சூழலில், இந்த சூழ்நிலையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரி சமாளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தரமான நபர்களாக இருக்கிறனால, அதனுடைய நிர்வாகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த கம்பெனிகள் இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த திறமையான நபர்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறனால உங்களுடைய இந்த லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐபிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் இந்த சூழ்நிலையில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? டிசிப்ளின். இப்போது நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் ரெகுலராக இந்த ஃபண்டுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான போர் சூழ்நிலைகளில் உங்களுடைய அந்த வேல்யூ அதில் குறையும் போது நீங்கள் பயப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். அதாவது போர்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, அதை நினச்சி நம்ம கண்டிப்பாக வருத்தப்படுறோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மார்க்கெட் கீழே உள்ற நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதா அந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜ். இப்போ உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் குறையும் போது நீங்கள் தொடர்ந்து அந்த எஸ்ஐபி கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்ச விலையில் இப்போ யூனிட் அதிகமாக நீங்கள் வழக்கமாக வாங்குறதோட நீங்கள் உங்களுடைய ஃபண்டில் வாங்கிட்டு இருப்பீங்க. அடுத்ததாக இந்த பிரச்சனைகள்லாம் மாறி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் தெரியுமா?
அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்க அந்த யூனிட்டோட எல்லா ப்ரைஸுமே சேர்ந்து அதிகமாகும். ஸோ ஒரு விதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த சூழ்நிலையில் அது நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாய், இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனல்லாம் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் இருந்தாலும் ஒருவேளை உங்ககிட்ட ஒரு வீக்னஸும் இருக்கலாம், அதை பற்றியும் பேசிடுறேன். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ் எதுவாக இருக்கும் தெரியுமா? உங்களுடைய எமோஷன். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் ஐயையோ என்னுடைய எல்லா பணமும் போச்சு அப்படின்னு சொல்லி பயந்து நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியை வந்து அல்லது மியூச்சுவல் ஃபண்டை விற்று அந்த பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதை விற்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த லாஸ் அப்படிங்கிறது பேப்பரில் மட்டும்தான் இருக்கும். பேப்பர் லாஸ் தான். ஆனால் எப்போ வந்து நீங்கள் இந்த எஸ்ஐபியை விற்றுட்டு வெளியே வர்றீங்களோ அப்போ வந்து அது பெர்மனண்ட் லாஸாக மாறிடும். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் எமோஷனலாக ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களுடைய எமோஷன் வந்து உங்களை வீக் ஆகிறதுக்கு இந்த சூழ்நிலையில் விடாதீங்க. இன்னொரு பெரிய வீக்னஸ் எதுவாக இருக்குன்னு தெரியுமா? உங்ககிட்ட உங்கள் கையில் கேஷ் கம்மியாக இருக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் உங்ககிட்ட வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதே கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த போர் சூழ்நிலையில் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறும். அதாவது இப்போ போர் நடக்கிறனால நமக்கு வந்து ஆயில் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பல ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறனால நம்ம எதிர்பார்க்காத பல பொருட்களுடைய விலை வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி விலை கூடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு பண்ணி நாம் ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல, அதில் தான் அடிவிடும். அப்போது நம்ம மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதை தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, சிக்கல். இந்த நேரத்தில் உங்ககிட்ட நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்முடைய வீடியோக்களில் பேசுகிறோம் இல்லையா? அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அல்லது பஃபர் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லாமல் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து வர்ற வருமானத்தை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் ஒரு சூழ்நிலையில் உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு வீட்டு செலவையும் சமாளிக்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உடனடியாக நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கை வைப்பீங்க. அந்த எஸ்ஐபி இனிமேல் நமக்கு எதுக்கு, அதை போட வேண்டாம், நிறுத்திடலாம். அல்லது பேசாமல் இந்த நேரத்தில் நமக்கு காசு தேவைப்படுதுப்பா, அதை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அதில் கை வச்சிங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். ஏற்கனவே கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நீங்கள் எஸ்ஐபி போட்டுட்டு வந்துருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ப்ரைஸ்லாம் குறைஞ்சி போய் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் நஷ்டத்தில் அதை வெளியே எடுக்க வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்? முதலாவது நீங்கள் எமோஷனலாக ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒருவேளை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புக்குள்ளே போய் என்னோடய எஸ்ஐபி எப்படி இருக்குது, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை செய்யாதீங்க. அதை பார்க்கும்போது உங்களை வந்து அது எமோஷனலாக வந்து அதை தூண்டி விடும். அந்த எமோஷனல் அன்ஸ்டெபிலிட்டினால் நீங்கள் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் லார்ஜ் கேப்லலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் அது உள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆப்பை கூட அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லைனாலும் நீங்கள் டெய்லி உங்களுடைய குடும்பம் வந்து ஓடணும். ஸோ அதுக்கான பணத்தை நீங்கள் எப்போவுமே சேர்த்து வச்சுருக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் சேர்த்து வைக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சூழ்நிலையாவது சேர்த்து வைங்க. நமக்கு இப்போ போர் ஆரம்பிச்சிருக்குது, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. உண்மை அதுதான், ஓகேங்களா? ஏன்னா 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் எல்லா நாடும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் எவ்வளவு நாள் ஆகும், எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இன்னும் இந்தியாவில் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. அதனால் அட்லீஸ்ட் இப்போவாவது ஒரு 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. 3வது, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த சூழ்நிலையில் நிறுத்தாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நீங்கள் தொடர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து கொண்டே இருங்க. ஏன்னா இந்த டிப்பில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறது தான் அடுத்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகி வரும்போது உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு.
இப்போ வந்து நான் ஒரு சில வார்னிங் சொல்ல போகிறேன். அதாவது இந்த சூழ்நிலையில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அல்லது ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை இப்போ பார்த்துடலாம். எக்காரணத்தை கொண்டும் இந்த சூழ்நிலையில் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகவே செய்யாதீங்க. தலை வச்சு கூட அந்த சைடு படுக்காதீங்க. இந்த போர் பதட்டத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து திடீர்னு ஒரு 500 பாயிண்ட் ஏறும், திடீர்னு ஒரு 1000 பாயிண்ட் இறங்கும். இந்த மாதிரி நேரத்தில் கத்துக்குட்டிகளாக இருக்கிறவங்க, அறக்குறையாக இருக்கிறவங்க இதில் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஏறி இறங்கலனால நம்ம கரெக்டாக டைமிங் கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்து நம்ம நிறைய பணம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு நாளும் நடக்காது. மிகப்பெரிய ஆபத்தில் தான் முடியும். ஸோ அதனால் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரியாதவங்க இந்த நேரத்தில் அதுக்குள்ளே போகிறது தற்கொலைக்கு சமம். நீங்கள் என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் பயங்கர வைல்டாக மார்க்கெட் வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். அது உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து ஆபத்தாயிடலாம். இந்த நேரம் பணம் சம்பாதிக்கிற நேரம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காப்பாற்றுற நேரம். கவனமாக இருங்க. அடுத்ததாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில செக்டாருக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. ஏவியேஷன் அண்ட் பெயிண்ட் கம்பெனிகள் ஆயில் விலை வந்து கண்ணாபண்ணான்னு சொல்லி ஏறப்போகுது. அப்படி ஏறனால இவங்களுடைய லாபம் குறையும். அப்படி லாபம் குறையிறனால நீங்கள் வந்து இந்த மாதிரியான கம்பெனிகளில் வந்து இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து ஆபத்தானது. அதே மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் கம்பெனிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சின்ன சலசலப்பு வந்தாலே இந்த கம்பெனிகள் தான் முதல்ல விழும். அதனால் இந்த மாதிரியான கம்பெனிகள்லையும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்டாக் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணணும். அதிகமாக கடனில் இருக்கிற கம்பெனிகள் பக்கமாக போகாதீங்க. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த சூழ்நிலையில் ஐபிஓவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பெரும்பாலும் இந்த சூழ்நிலையில் ஐபிஓ வந்து நஷ்டத்தில் தான் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே அதிகம். அதனால் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப உறுதியாக தெரிஞ்சால் ஒழிய தேவையில்லாமல் ஐபிஓக்குள்ளே போய் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுவும் ஆபத்தானது. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மார்க்கெட் வொலாட்டிலிட்டியை பயன்படுத்தி நீங்கள் பணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் அந்த மாதிரியான ஆலோசனை உங்களுக்கு சொல்லக்கூடும். ஆனால் அப்படி செய்ய முடியும் தான், நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல வரல. ஆனால் அதை செய்கிறதுக்கு பயங்கரமான நாலேஜ் வேணும். முழு நேரமும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த நேரத்தில் வந்து ஃபீல்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அவங்ககிட்ட அதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க விளையாடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆள், சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸை சார்ந்த ஒரு ஆள், ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் முழுசாக புரியாத ஒரு ஆள், இப்படிப்பட்ட நீங்கள் இந்த சூழ்நிலையில் உள்ளே போய் சிக்கி சின்ன பின்னாம ஆயிராதீங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற காசு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மொத்தமாக போய் இந்த சூழ்நிலையில் இழந்துடாதீங்க. எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் பையிங் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலை ஆபத்தானதாக இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட விதமான எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு இது கரெக்டான ஒரு நேரம். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து டீட்டெயில் போடுறேன், கியூஆர் கோட் போடுறேன். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்களாகவே அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. பணம் தரும் நிம்மதி அப்படிங்கிற என்னுடைய மின் புத்தகத்தை வாங்கி வாசிங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது உங்களை கைட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவங்களோட பயத்தை போக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.